ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். அன்பான அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி பூனே ரிசர்ச் சென்டர்ல இருந்து சரி கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும். சரி குவாண்டம் சயின்ஸ்னா என்ன, குவாண்டமோட வேரியேஷன்ஸ் உங்களோட அனலைசேஷன் எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்றதுக்கான அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர்ன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த அன்புன்ற ஒரு பாதைக்குள்ள போகும்போது இப்போ அவங்க சொல்றது என்னன்னா எல்லா பொருளுமே சிறியதா புரியுதுல. இப்போ குவாண்டம்னா சிறிய பொருள்னு அர்த்தம், ரொம்ப சிறியது. ஆனா அதுக்குள்ள ஒரு உலகம் இருக்குமா? இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி எப்படி இருக்குது? இல்லைங்க, இப்போ குவாண்டம் சயின்ஸ்ன்னு சொல்லும்போது குவாண்டம்னா ஒரு நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் ஜானர், நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன வேணா சொல்லலாம். நம்மளோட டெஃபினிஷன் என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இதுல என்னன்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த நான் உணரும் போது நான் பார்த்து எப்படி பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நான் சொல்றேன். எனக்குள்ள ஏற்பட்ட அனுபவத்தை மட்டும் நான் சொல்றேன். அது அதில் அவங்க பொருத்தி பார்க்கறதுன்றது அவங்க அதை ஏன்னா சயின்ஸ் படிக்கிறாங்க. இப்போ சயின்ஸுக்கும் இப்போ நான் சொல்ற வார்த்தையை பொருத்தி போது அவங்க தான் அதை பார்த்தா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செயலில் இப்போ நான் நண்புன்ற செயலுக்குள்ள நான் எப்போ போனணும் அப்போவே என்னோட பார்வை இப்போ என்னன்னா, இவங்க எல்லாரும் அந்த குவாண்டம்ஸை அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது ஆய்வு எல்லாமே கருவியை கொண்டு பண்றாங்க. புரியுதுங்களா? கருவியை கொண்டு பார்த்து தான் அது ஒரு விஷயத்த அதுல இருக்கிற அணுக்கள் அது ஆட்டம்ஸ் போறது எல்லாமே அந்த வேரியேஷன்லாம் பார்த்து அவங்க ஒரு விஷயத்த சொல்றது, அதுக்குள்ள நடக்கிற ஒரு விளைவை வச்சு தான் அதை பத்தி பேசுறாங்க. அதே விளைவை நம்ம இந்த தேகத்தை கொண்டு ஐலயே பார்க்க முடியும். எல்லாத்தையுமே ஐ கண்டென்ட்டாவே ஆமா கண் கொண்டு ஒரு சில விஷயத்த பார்க்க முடியும். நான் அந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா தெரியும் எனக்கு. அப்ப என்னன்னா, அது இப்போ ஒரு மரக்கட்டை இருக்கும். நான் பார்த்தது ஒரு மரக்கட்டை. அந்த மரக்கட்டை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மரத்தோட வேரை பிடிங்கி போட்டு வச்சிருக்குது. நான் அந்த மரத்தை நான் நார்மலா பாக்குறேன். எனக்கு அதை பார்த்த உடனே அது பெரிய ஒரு பெரிய உலகமே தெரியுது என் கண்ணுக்கு. மிகப்பெரிய உலகம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஓனா பல்லி ஒரு சில பூச்சி எல்லாம் இருக்குது. இப்ப நான் அதை பார்க்கும்போது எப்படி பார்த்தேன்னா, இப்ப அந்த குவாண்டம் சொல்றாங்க, அந்த குவாண்டம்ஸ் உலகம்னா இப்படிதான் இருக்கும். அது ஒரு உலகமானா அது உலகம். அதுக்குள்ள நடக்கிற நிகழ்வு பத்தி இங்க எப்படி நடக்குது, இவ்வளவு பெரிய உலகத்துல என்ன பண்றீங்க, இது எல்லாமே அதுக்குள்ள நடக்குது. அதை நான் அப்படியே பாக்குறேன், அதை அப்சர்வ் பண்ணி பாக்குறேன். எனக்கு அப்படியே எனக்கு ரொம்ப பிரம்மாண்டம். இது எப்படி நான் பார்த்தேன்னா, ஒரு உலகத்தை நான் நின்று அப்படியே பாக்குறேன் லைவா. இதுதான் உலகம். இப்போ நம்ம பூமி இருக்குன்னா நம்ம பூமியில் நடக்கிற மொத்த நிகழ்வும் இப்படி நான் தூக்கி வச்சு இப்படி கல்ல பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டைப்ல நான் அந்த ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஒரு கட்டை ஒரு உடஞ்சி செதல், அந்த உடஞ்சி இதுப்பாயிருது, அதில் மரப்பட்ட பிஞ்சது, அதில் இருக்கிற அந்த வேரோட உள்ள போற அந்த பூனல் மால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வடிவமும் ஒரு அளவுக்குமே ஒரு சிறிய பொருளும் பெரிய ஆழமா தெரியுது. எனக்கு தெரியுது லைவா நான் பார்த்ததுனால. இப்ப இதுதான் நீங்க குவாண்டம் உலகம்னு அவங்க சொல்றாங்க. அதுக்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், அதே போல நிறைய பரிமாற்றங்கள் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ள. ஆனா ரொம்ப சிறியதா இருக்கும், ரொம்ப சிறியதா இருக்கும். இப்ப நான் பார்த்த பொருள் ரொம்ப சிறிய பொருள், அந்த ஒரு கட்டை. ஆனா நான் பார்க்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை நான் பாக்குற ஃபீல் நான் அதை பார்த்தேன். ஆமா இப்ப நான் கட்டையை நான் பார்த்த ஃபீல் அது அணுதான் அந்த கட்டை. அந்த கட்டைன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அணு. நீங்க அணுவை பார்க்க முடியாதுன்றீங்க. இப்ப நீங்க பார்த்தது ஒரு அணு. அந்த அணுவோட பிரம்மாண்டத்தை நான் பாக்குறேன். இப்ப நான் பிரம்மாண்டத்தை பார்த்தா அது அணு இருந்தது. நான் பிரம்மாண்டமே இல்லாத கட்டையை பார்த்தா மட்டும்தான் அந்த தன்மை நான் பார்க்கறது. நான் அது கட்டைன்றது ஒரு சிறிய அணு, அந்த அணுன்றது அந்த கட்டையாகுது. அந்த கட்டையோட பிரம்மாண்டத்தை நான் பாக்குறேன், அந்த உலக சைஸ்க்கு நான் பாக்குறேன். அதுக்குள்ள நடக்கிற நிகழ்வு, அது இருக்கிற டிசைன் எல்லாமே ரொம்ப வேரியேஷனா தெரியுது. இப்ப அந்த வேரியேஷனை நான் பாக்குறேன், ஒரு கண் கொண்டே பாக்குறேன். எனக்கு அப்படியே ஒரு வியப்பு ஆச்சரியமாகுது எனக்குள்ள. இவ்வளவு ஒரு நிகழ்வு நடக்கிற இதுக்குள்ள ஒரு உயிரை அசைறது எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அதுல ஒரு உள்ள அசைறது இல்லை. அந்த அசைவை நான் ரொம்ப உத்து பாக்குறேன், கண் கொண்டு பாக்குறேன். ரொம்ப விசித்திரமா இருக்குது. இது ஒரு டிராங்கி போட்டா கூட சரி, ஒரு சிறிய டிராங்கி, அந்த டிராங்கியை பார்த்தா மிக பிரம்மாண்டமா இருக்குது அந்த டிராங்கி. அதே மாதிரிதான் இப்ப நீங்க சொன்ன இந்த குவாண்டம் உலகன்றதும் இதுவும் ஒண்ணு. நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, குவாண்டம் உலகமும் இதுவும் இது பெருசாவோ அது சிறுசாவோ நினைக்கணும். அங்க நடக்கிற வேரியேஷன் வேற மாதிரி இருக்கும், இங்க வேரியேஷன் வேற மாதிரி இருக்கும். அங்கதான் கிடையாது, ரெண்டுமே ஒரே கண்டென்ட் தான். இங்க என்ன வேரியேஷனோ அதே வேரியேஷன் தான் அங்க. நீ இங்க இருந்து உன் கண்ணால நீ அதை பார்த்து அது வேரியேஷனா இருக்குது நீ சொல்ற. ஆனா இங்க நீ பார்த்தன்னா நீ ஒரு சில தன்மையை நீங்க பார்த்துருக்கீங்க. இப்ப நான் இங்க தான் நான் அதை பார்த்துருக்கிறேன். இங்க இருந்து ஐ லெவல்ல தான் நான் அதை பார்த்து நான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த இடத்துல, இதனால உணர முடியுது, என்னால பார்க்க முடியுது. ஆமா இப்ப நான் இங்க இருந்தே நான் எல்லாத்தையும் நான் பாக்குறேன், என்னால உணர முடியுது. ஒரு சிறிய கல் எடுத்து பார்த்தா அதை மலை மாதிரி பார்க்க முடியும். மலை மாதிரி இது எப்படி பார்க்க முடியும்? நான் தான் கருவி. நான் அது எவ்வளவு ஜூம் அவுட் பண்ணா அவ்வளவு ஜூம் அவுட் அது அவ்வளவு பிக்கஸ்டா மாறும். ஆமா இப்ப கருவின்றது நம்ம உருவாக்கணும் தானே, நம்ம தானே இருக்குல்ல பிக்கஸ்டான கருவி. இப்ப நம்ம அந்த கருவியா இருந்து அதை நான் பார்க்கும் போது எனக்கு அது ரொம்ப எப்படி இருக்கணும்னா கேட்டா ஒரு ஆச்சரியத்தின் உச்சமா இருக்கும்.
ஏன்னா நம்ம இப்படிதான் நம்ம எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறோம். நம்ம ஒரு ஊர்ல பெரிய மலையை பார்த்தோம்ப்பா எவ்வளவு பெரிய மலை, நீ என்னன்னா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அதை பார்த்து வைக்கிற, உன் உருவத்தை அதை வச்சு கணக்கு போட்டு பாக்குற. ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த தன்மை இருக்குது இல்லையா, அந்த உடலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, இதுக்குள்ள இது ஒரு கருவி, இது ஒரு ஆப்ஜெக்ட் தான். இது இந்த ஆப்ஜெக்டோட தன்மை நீ வெளி காட்ட முடியல, உன்னோட உணர்வு தன்மை நீ விரிவடைக்கல. உன் உணர்வு தன்மை விரிவாகும் போது மட்டும்தான் எல்லா பொருளையும் விரிவாக்க முடியும், எல்லா பொருளையும் நுட்பமாக்க முடியும். இந்த ரெண்டு நிகழ்வுமே இங்க நடக்கும். இப்ப நீங்க கிடையாது, நீங்க குவாண்டம் சுலோகம் சொல்றது ஒண்ணுதான், நீங்க இந்த உலகத்தை நீ வேல்டு சொல்றது எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நீ இதுல இருக்கிறதுனால குவாண்டம் சுலோகத்தை நீ பார்த்து ரொம்ப சிரிப்பு, உங்களை எறும்புக்குன்னு ஒரு உலகம், எறும்புக்குன்னு ஒரு உலகம். இப்ப அந்த உலகத்தை நீ என்ன சொல்ற, அதுல நீ அவ்வளவு பீப்புள் அதுல இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு சுமார் 10 இடத்துல ஒரு எறும்பு கூட்டத்தை விட்டா நம்ம இந்த இடத்தை ஃபில் பண்ற அளவுக்கு அவ்வளவு ஜீவராசியம் இருக்கும். இப்ப என்ன சொல், அது சிறியது இது பெரியதுன்ற. ஆனா அப்படி கிடையாது, இதுவும் அதுவும் சேம். அது தரத்துக்கு அது பெஸ்ட், அது மிக பிரம்மாண்டம். இவன் தரத்துக்கு நீ பெருசு, நீ மிக பிரம்மாண்டம். இதுதான் உண்மை. எந்த வேரியேஷனும் அதுல கிடையாது. அதுக்கு அந்த வேற்றுமுகத்தனே கிடையாது. ஆனா இது எல்லாத்தோட விரிவாக்கத்தையும் இது இப்படி பாக்குறதும் அப்படி பாக்குறதும், ஒன்னு பெருசா பாக்குறதும் ஒன்னு சிறுசா பாக்குறதும் ஒன்னு ரொம்ப ஆழ்ந்து போய் பாக்குறதும், இது எல்லாமே நம்ம உணர்வுலதான் அது வெளிப்படும். இப்ப ஆமா, நீங்க எதை கொண்டு உணர்ற, எதை சொன்ன, இப்ப நம்ம ஒரு மனிதனுமே நீங்க எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுகிறீங்க, நீ ஆராய்ச்சி பண்ணி நீ கண்டுபிடிக்கிற பாரு. இதுல நீ எந்த பெரிதா எதையுமே அறிய முடியாது. ஆச்சரியப்படலாம், வியந்து போலாம், என்ன பிடிக்குது. ஆனா கருவி கொண்டு தான் பார்க்க முடியும். நீ அதை விட்டு வெளியே வந்தா திருப்பி நார்மல் பீப்புள் மாதிரி உன்னோட வாழ்க்கை நார்மலா மூவ் ஆகும். ஆனா இதே நீ ஆப்ஜெக்டா மாத்திட்ட, இந்த கருவியவே நீ கருவிதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா, இந்த கருவிக்கு ஏற்படுற உணர்வும் இந்த கருவிக்குள்ள ஏற்படுற அந்த உணர்வு தன்மையும் நீ என்னத்தான் நீ பார்க்கணும், நீ உணரணும், நீ தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறியோ, இது எல்லாத்தையும் லைவாவே பார்த்துடலாம். எல்லாத்தையும் உங்களால லைவாவே சொல்லவே முடியும். ஆமா, இப்ப நான் எல்லாம் பார்த்தா ஒரு டெஸ்ட் பார்ட்டிகள் அப்படி மொபைல்ல பட்டுச்சுன்னா போதும், அந்த மொபைல் அந்த டெஸ்ட் பார்ட்டில ஜூம் பண்ணா அந்த டெஸ்ட் பார்ட்டிகளை ஜூம் ஆகி அதுக்குள்ள ஒரு விஷயம் தெரியும். ஒரு டெஸ்ட் பார்ட்டிகளே இப்ப எப்படி ஜூம் ஆயிட்டாச்சுன்னா என்ன சொல்றேன், நான் இப்போ ஒரு கருவியா மாட்டேன், என்னால ஒரு டெஸ்ட் பார்ட்டியில பட்டு அந்த டெஸ்ட் பார்ட்டியில ஜூம் பண்ணா அந்த டெஸ்ட் பார்த்து ஒளி வருது, அதுக்குள்ள ஜூம் பண்ணா அதுக்குள்ள ஒரு இருள் போகுது. மைக்ரோஸ்கோப்ல இதை பார்க்க முடியாது. அதையும் தாண்டி நம்மளோட தன்மாற்றம் அதிகம் தாண்டி ஒரு விஷயம். இதுதான் சொல்றேனே, நீங்க எது பிரம்மாண்டம் சொல்லி அது இதுதான். நீ இப்ப நம்மளை பொறுத்த இப்ப நீங்க குவாண்டம் சுலோகம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள குவாண்டம்ஸ் சொல்லிடலாம். நம்ம குவாண்டம் சுலோகம் ஏன்னா சின்னது, நம்ம சிறிய ஃபார்ம். இப்போ நீ உலகம் சொன்னா பெருசு, இப்ப அது மிக பெருசு இல்ல. இப்ப நீ குவாண்டம் சுலோகம் என்ன செய்ய, உன்னை வச்சு நீ உன்னு கீழே தேடினுக்கிற, நீ உன்னை தேட மாட்ட, உனக்குள்ள இருக்கிற விஷயத்த உன்னால நீ இது பண்ண முடியல. சொன்னது பொறுத்த இங்கதான் விஷயம் இருக்குது. நீ குவாண்டம்ஸ், ஆமா இதுதான் குவாண்டம்ஸ். இருக்கிறதுல மிகப்பெரிய குவாண்டம் வேர்னா மனிதன் தான். ஏன்னா அவனுக்குள்ள ஏற்படுற அறிவும் சிந்தனை வெளிப்பாடும் வேற லெவல் இருக்கும். இந்த அண்டத்துல என்னத்தை சொன்னாலும் அது அனைத்தும் இதுக்குள்ள இருக்கு, அடக்கமாகுது. இருக்குது ரொம்ப சிறிய ஃபார்ம் நம்ம தான். இந்த ஃபார்முக்குள்ள எல்லாமே அடக்கமா இருக்குது. இப்ப இது ஒரு எறும்பு குலகத்தை நாம இருக்குது, அது இருக்குது நீ தான் சொல்ல முடியும். அது எறும்பு சொல்லுமானா என்ன கேட்டா சொல்லும், ஆனா உங்களுக்கு தெரியாது. நீங்க கேட்டா எறும்பு சொல்லாதுன்னு நீங்க சொல்லிடுறீங்க. நான் அதனால ஏன்னா எல்லாமே எல்லாத்த பத்தி யோசிக்கும், சிந்திக்க, செயல்பட எல்லாமே பண்ணும். நீ என்ன பண்றியோ அது பண்ணும்னா இதையும் அது பண்ணும், பண்ணாதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு அறிவு ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்துல போய்கிட்டே இருக்கும். அது தகுதிக்கு அது தரத்துக்கு ஏற்ற வாழ்க்கையில அது போயிட்டே இருக்கும். ஒரே சிம்பிள் விஷயம் தான், நம்ம இருக்கிறோம், நம்ம தகுதிக்கு நம்ம இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறோம். ஒரு தூக்கணாங்குருவி அதோட சைஸுக்கு அதோட அறிவுக்கு ஏற்ற ஒரு கூடு கட்டுது. அந்த கூட நம்ம எப்படி கட்டினாலும் அதே டிசைன்ல கட்டி நம்ம அதை போய் வாழ முடியாது, அந்த டிசைன் நம்மளால கட்டவும் முடியாது. அதனால மட்டும்தான் முடியும். அப்ப அதுக்கு அதோட உடலுக்கு அது செஞ்ச செயல் மிக பெருசு, உன்னோட உடலுக்கு நீ செஞ்ச பெருசு மிக பெருசு. ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணு ஈக்குவலா வரும், இல்ல உன்னை விட அது மீறியே போகும். ஏன்னா அதோட உடல் அமைப்பை பொறுத்து அது மீறிடும். உண்மைதானே? இங்க இதுதான் உண்மை. இப்ப ஏதாவது சொன்ன, நீங்க சொல்ற மாதிரி எல்லா பொருளோட தன்மையை நீங்க உணரணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு உயிருமே உன்ன மாதிரியே தான். நம்ம அது எப்படி செஞ்சது, இது எப்படி பண்ணுச்சு, இதுக்கு எப்படி அவ்வளவு அறிவு இருக்குது, ஏன் அதுக்கு அறிவு இருக்காது? ஏன்னா அது டிசைனே அதுதான், அதுக்கே அந்த அறிவு இருக்காது. உனக்கு இருக்குது இல்ல. இப்ப நீ கேட்ட எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அப்பா சொல்லி கொடுத்தாங்க. டேய் நீ யோசனை பண்ணி பாரு, அப்ப இருக்கிறதுலயே ஒண்ணுமே தெரியாது நீ தான். இங்க ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க எல்லாமே சொல்லி குத்து கத்துக்கக்கூடிய ஒரே ஜீவராசி மனுஷன் தான். மத்த எந்த ஜீவராசியுமே அதை அது சொல்லி கொடுக்குது, அதுவும் சொல்லி கொடுக்காம இல்ல, அதுவும் சொல்லி கொடுக்குது. நமக்கு தெரியல, இயற்கையாவா சில விஷயம் செய்யும். இப்ப அதான் சொல்றேன், இங்க நம்ம தான் ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் இதுவா புரிஞ்சுக்கணும். இங்க எல்லா விஷயமே நீ என்ன பண்ற இதே மாதிரி அது பண்ணும், அது என்ன பண்ணும் அதே போல அது நீயும் பண்ற. நம்ம வேற்றுமையில பிரிக்கிறோம், சிறுசாகவும் அது சின்னதாகவும், அது சைஸ்ல கம்மியாகவும், வெயிட்ல கம்மியாகவும். புரிதா சொல்றது? வாழ்க்கையோட வாழ்ற வாழ்க்கையில
வித்தியாசங்கள் கம்மியாகும் அதுலதான் நீங்க அதை வேரியேஷன் பாக்குறீங்க. ஆனா எதுலயுமே எந்த வேரியேஷனுமே கிடையாது. இப்போ ஒண்ணு மேல பாருங்க, ஒரு தட்டாம்பூச்சி சரிங்களா, ஒரு தட்டாம்பூச்சி அந்த ஒரு தும்பி இருக்கும், ஒரு நாள் தான் அது வாழ்க்கை, ஒரே நாள். இப்ப அந்த ஒரு நாள் வாழ்க்கைன்றது நம்ம பார்க்கறோம், அது ஒரு நாள்ல பிறந்து அது ஒண்ணு இல்லை, அது பிறந்த உடனே வந்து உன்னோட இன சேர்ந்து அதோட குட்டி இது இறந்துடும். அது இதுதான் ப்ராசஸ். அவள் தான் அந்த ப்ராசஸுக்கு அதுக்கு ஒரு நாள்ன்றாங்க, ஒருத்தர் 1 மணி நேரம் கூட இருக்குது இன்னொருத்துக்கு, அவள் தான் டைமிங். இப்போ 1 மணி நேரத்துல வாழ்க்கை போயிடுமா, அது முடிவாயிடுமா? 1 மணி நேரம்ன்றது உனக்கு, 1 மணி நேரம் உனக்கு, அது கிடையாது. நீ எப்படி ஒரு 50 வருஷம் நீ வாழ்ந்தியோ, ஒரு 50 வருஷம் நீ வாழ்க்கையை வாழ்ந்த இல்லையா, இல்ல 100 வருஷம் வாழ்ந்த, இதே தான் அதுக்கு 1 மணி நேரம். இது அதான் சொல்றேன். இப்ப நான் இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நான் லைவா உணர்ந்து சொல்றேன். இது இங்க எல்லாமே அப்படிதான். இந்த உணர்வை நம்மளால உணர முடியுமானா முடியும். இப்ப அந்த உலகத்துல போய் அதோட தன்மை எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். நீ எப்படி உன்னோட 80 வருஷம் வாழ்க்கையை இங்க போவாங்க, வேலை செய்வானா, குழந்தை பிறப்ப, குட்டி போட்டு எல்லாம் பண்ண, நீ செஞ்ச இதே செயலை ஒரு ஹவர்ல செய்ய முடியாது. அதனால ஒரே அவர் அதுக்கு பொறுத்த இருக்கும். அந்த ஒரு டைம் அதோட உலகத்துக்கு அது கிட்டத்தட்ட 100 வருஷம் கூட இருக்கலாம். அது எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இதுதான் இங்க எல்லாத்துக்குள்ள. ஏன்னா சைஸ் குறைக்கப்பட எல்லாமே மாற உள்ளுக்குள்ள கெப்பாசிட்டி கூட்டிட்டே போகும். ஆமா, இங்க உண்மைதான். இப்போ இங்க ஒரு சிம்பிளா ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்றோம் பாருங்களேன். இப்போ ஒரு பணக்காரர் இருக்கிறாங்க, இங்க ஏழை இருக்கிறாங்க ஒரு பக்கம், சரிங்களா? இவங்க 2 பேருக்கு வேற்றுமை இருக்குது, வேரியேஷன் இருக்குதா? இப்போ இந்த வேரியேஷனை எது சரி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஏற்படுற மகிழ்ச்சி சரி பண்ணிடும், சரிங்களா? இப்போ அவங்கள பார்த்தா அவங்க சொல்லுப்பா, இவங்க விருப்பப்பட்டவங்க சந்தோஷமா இல்லப்பா, அங்கதான் விஷயம். அது நீ சந்தோஷம் மட்டும் எடுத்து எடை போட்டேன்னா உன்னை விட ஒரு படி மேலே அவன் நிற்பான். யார் நிற்பான்? இல்லாத போட்டவன் நிற்பான். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் நிற்பான், அவன் நின்றுவான். உண்மைதான். ஆனா உங்ககிட்ட இருக்கிற பகட்டு, நான் தான்ற ஒரு தன்மை எனக்குள்ள, அந்த நான் எல்லாமே அது மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும். ஆனா அதை வச்சு நீ நிம்மதியா தூங்க முடியாது, நோய் இல்லாம வாழ முடியாது, பயம் இல்லாம இருக்க முடியாது. ஆனா இவங்கிட்ட மேக்சிமம் நோய் இல்லாம இருந்துட முடியும். ஏன்னா எதுவும் கிடையாது, பயத்துக்கு வேலையே கிடையாது. ஏன்னா ஒண்ணுமே இல்லை, தூக்கம் வேற வழியில எனக்கு கொடுத்து தூக்கம் ஒண்ணுதான். இப்ப இதெல்லாம் உனக்கு இருக்காது, இதெல்லாம் இவனுக்கு இருக்கும். ஆனா இவங்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற மாதிரி செல்வமோ இல்ல ஆளோ இல்ல பெரிய அறிவோ இருக்காது. இவங்கிட்ட இது எதுவுமே இருக்காது. ஆனா இவங்கிட்ட இதெல்லாமே இருக்கும். பயம் இருக்காது, பத்தா நல்லா தூங்கிடுவான், நோய் வர்றது குறையும், நோய் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டான். ஆனா உனக்கு அப்படி கிடையாது, நோய் வந்துருமான்னு பயம் வரும், செல்வம் இருக்கிறதுனால எதனா ஆயிடுமோன்னு ஒரு பயம் வரும். உண்மைதானே? இப்போ ஆக மொத்தம் ஏதோ ஒரு தூக்கம் பத்தா தூங்குறது ரொம்ப சிரமமாட்டா இருக்கும். ஏன்னா அவனுக்கு எண்ணங்கள் ஓடினே இருக்கும்ல, நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன, அவனுக்கு நாளைக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் ஃப்ரீயா தான் இருப்பான். அந்த ஃப்ரீ அவனோட செல்வம். அந்த ஃப்ரீ ஆட்டுறது உங்க செல்வம் இல்லாத தன்மை. அந்த ஃப்ரீ எல்லாம் இல்லாம போனாலும் உனக்குள்ள ஒரு செல்வம் இருக்குது, அவங்ககிட்ட அந்த செல்வம் இல்லை. செல்வம் இல்லாதாலும் அவன் ஃப்ரீயா இருக்கிறான், உங்ககிட்ட அந்த ஃப்ரீ இல்லை. ஆக மொத்தத்துல உங்ககிட்ட அவனோட ஃப்ரீன்ற செல்வம் இருக்குது, உங்ககிட்ட ஃப்ரீ இல்லாம இருக்கிற அளவு சூழலான ஒரு செல்வம் இருக்குது. அது உங்ககிட்ட செல்வமா இருக்குது, அவங்ககிட்ட செல்வம் இல்லாம இருக்குது. செல்வம் இல்லாம இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறான், செல்வம் இருக்கிறவன் சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்க. ஆக மொத்தத்துல யூபிஎஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை மகிழ்ச்சி ஒண்ணுதான். ஆனா அந்த மகிழ்ச்சி அவங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட செல்வம் இருக்குது. உங்ககிட்ட செல்வம் தான் உனக்கு மகிழ்ச்சி, அவங்ககிட்ட செல்வம் இல்லாம அவனுக்கு மகிழ்ச்சி. ஆனா இந்த கணக்கு போட்டீங்கன்னா 2மே ஒண்ணுதான். உண்மைதானே? இப்போ இந்த மாதிரி யூக்ளியஸ் எல்லாத்துக்குள்ளே இருக்குது. இப்ப இதே யூக்ளியஸ் தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு நம்மளோட மனிதன் வாழ்க்கைக்கு ஒரு 80 வருஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த சிறிய ஜீவராசிக்கு ஒரு நாள் வாழ்க்கைன்னு நான் சொல்றது அதே ஒரு 80 வருஷம் இருக்குமானா இருக்கும் தானே? ஏன்னா உனக்கு தேவை என்ன? சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். அது அதுக்குள்ள இருக்குமானா இருக்கும். அப்ப அது இருக்கணும்னா உனக்கு இத்தனை வருஷம் ஓடிச்சு இல்லையா? இத்தனை வருஷம் ஓடி அதை அனுபவிச்சேன். அது அத்தனை வருஷம் ஓடினாதான் அதுவும் அனுபவிக்கணும். ஆனா அதை அனுபவிச்சிருவாங்க. அந்த அனுபவமும் அந்த சந்தோஷமும் அதுக்கு வேணும். அது அத்தனை வருஷம் வாழ்ந்துருக்குமானா 100% வாழ்ந்துடும். ஏன்னா அதோட சைஸும் அதோட நேரமும் குறைவுனால உனக்கு இத்தனை வருஷத்துல நீ என்னென்னத்தெல்லாம் அனுபவிச்சியோ அதெல்லாம் அதுக்குள்ளேயே கிடைச்சிடும். அதுக்குள்ளே கிடைச்சிடும். அப்ப அதுக்குள்ளே அது கிடைக்கணும் அப்படின்னா அப்போ அது எவ்வளவு பெரிய சுத்தலா இருக்கும் பாருங்க. உனக்கு சிறியதா தெரியும், அதுக்குள்ள அது சுழத்துல சுத்தி மிக பிரம்மாண்டமா இருக்கும். உண்மையிலேயே அது நீங்க அதுக்குள்ள போய் அதை உணர்ந்தா மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். இப்ப இதுதான் நீங்க குவாண்டம் உலகம்னு சொல்றீங்க. இப்ப இதை நம்ம உணர முடியுமா? ஒரு மனிதன் ஹியூமன் பீங்கா இதை தாராளமா உணர முடியும். லைவாவே உணரலாம், பார்க்கவும் செய்யலாம், இதை உணர்வு கொண்டு அறியவும் முடியும். இப்படி நம்ம அறிவு நான் சொன்ன அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போனோம்னா நம்ம ஒரு பெரிய கருவி, நம்ம கருவி தான். நம்ம கருவின்றத உணரணும். அப்ப கருவி நம்ம ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கிறோம் உணரணும். எது ஆராய்ச்சி பண்ணணும்? குவாண்டம்ஸ் உலகத்தை ஆராய்ச்சி பண்ண. குவாண்டம்ன்றது நீ தான், ஒரு ஹியூமன் பீங்க் தான். அந்த ஹியூமன் பீங்க் அவனே ஆராய்ச்சி பண்ணிட்டான் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமான ஒரு அறிவு அனுபவத்துக்கு அறிவு கோசம் சொல்றேன். நீங்க எல்லாம் அறியணும்னு ஆசைப்படுறீங்க,
அந்த அறிவை ஈஸியா நம்மளால உணர முடியும். ஆனா நீங்க அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா எல்லாத்தையுமே எந்த கருவி கொண்டு பார்க்காம கண் கொண்டு பார்க்கலாம். எல்லா உலகத்துக்குள்ளேயும் நடக்கிற நிகழ்வை உன்னால இங்க இருந்து உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இங்க நடக்கிற அங்க நடக்குது ஒண்ணு. நீங்க இது வேற அது வேற நினைக்கிறீங்க. குவாண்டம் உலகம் வேற, இது வேரியேஷன் வேற கிடையாது. பரிமாணங்கள் பல பல இருக்குது, பல பல பரிமாணங்கள் கிடையாது. இங்க இருக்கிறது தான் பல பரிமாணங்கள். இந்த பல பரிமாணங்கள் தான் உங்களுக்கு பல பரிமாணங்கள் எடுத்து வச்சு இது ஒரு இது ஒருத்துல அப்படி எல்லா வேரியேஷனுமே, எல்லா விதமான மாற்றமும், எல்லா விதமான உலகமும் எல்லாமே இந்த பூமியில நீங்க ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு, ஒரு மனிதன், ஒரு ஜீவராசி, ஒரு தாவரம், இது எல்லாமே தான் அந்த ஒரு பரிமாணமானது. ஒரு மரம்ன்றது ஒரு பரிமாணம், மனிதன்றதுக்கு அந்த தேகத்துக்கான ஒரு பரிமாணம், ஒரு மீன்ன்றதுக்கு அது ஒரு பரிமாணம். இப்ப இவங்க எல்லாருமே ஒரு அண்டம், அந்தந்த அண்டத்துல ஒரு டிசைன்ல தான் ஒரு வேரியேஷன் இருக்கும். இப்ப இந்த வேரியேஷன் தான் நீங்க சொல்ற அந்த பரிமாணம். அது ஒரு ஜீவராசியாவே இங்க இருக்குது. இது எல்லாமே ஒரு ஜீவராசியாவே இங்க வாழுது. அனைத்தும் ஜீவராசி ஆகுது. இதே தான் நீங்க அண்டம்னு சொல்றீங்க. அந்த அண்டம் ஒரு விதத்துல ஒரு வேரியேஷனா இருக்கணும். அந்த வேரியேஷனோட ஒரு சிறிய ஃபார்ம் தான் இந்த பூமியில வாழ்ற ஜீவராசி அனைத்துமே. இது எல்லாமே குவாண்டம் தான் டோட்டலாவே. நம்ம எந்த வகையை பார்த்தாலும் ஆமா, இது எல்லாமே குவாண்டம் வேரியேஷன் தான். நீ இந்த குவாண்டம் இல்லைன்னு சொன்னா இப்ப நீ பூமியே குவாண்டம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா உன்னோட தன்மைக்கு, ஏன்னா பூமி எவ்வளவு பெருசு, உண்மைதானே? ஆனா அந்த பூமி, இந்த பூமியை வச்சு நீ உன்னை மீன் பண்ணி சொல்லலாம் இது நம்ம தான் குவாண்டம், இதுதான் உண்மையும். இந்த பூமியை குவாண்டம்னா ஆமா, நீ பூமியை தாழ்த்தி இதுக்கு எல்லாத்துக்குமா எல்லாமா நீ மாறினா இந்த பூமி உனக்கு குவாண்டம் தான். ஏன்னா பூமியை அப்படிதான் பாத்துருக்கேன். பூமியும் என்ன பார்த்தா கடுகு மாதிரி தான், ஆமா தூசி மாதிரி தான். எனக்கு என்னால அதை உணர முடிஞ்சது. பூமின்றது ஒண்ணுமே அது ஒரு தூசி தான் இது. இது எப்படி நான் உணர்ந்தேன்னா, நான் சொன்னல, நம்ம உணர்வு நுட்பமானால், உன் உணர்வு விரிவடைஞ்சா அந்த விரிவுக்கு எல்லையே கிடையாது. இது அதுல எல்லாமே அதுக்குள்ள அடக்கமாகும். இந்த அடக்கத்தை நம்ம புரியணும், தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நான் எல்லா விஷயத்தையும் எல்லாம் ஈஸியா கடக்க முடியும். நான் சொன்ன அடிக்கடி சொல்லுவேன், இந்த பூமியை காலில் நசுக்கிடுவேன் நான். என்னால் அந்த அளவுக்கு என்னால் உணர்வு கொண்டு போக முடியுது, என்னால் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது, என்னால் அந்த அளவுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா இந்த எக்ஸ்பேண்ட் பண்றதும் நம்ம தான் பண்றோம். நம்ம உணர்த்தன்மை விரிவடைகிறோம். நம்ம உணர்த்தன்மை நம்ம ரொம்ப நுண்ணியமாக்குறோம். ரெண்டு விஷயம் தான். உணர்வை ரொம்ப நுண்ணியமாக்கலாம், உணர்வு பிக்கஸ்ட் ஆக்கலாம். பிக்கஸ்ட்ன்றதும் உணர்வு நுட்பன்றதும் ரெண்டுமே ஒண்ணு. சிறியதும் அதுவே, பெரியதும் அதுவே. ஏன்னா ஒரு பொருள் நுட்பமாக ஒரு பொருள்னால தான் விரிவடைய முடியும். ஏன்னா நுட்பன்றது ஒரு விஷயம் புரிஞ்சு, நுட்பம்னா விரிவுனா ரெண்டுமே ஒண்ணுன்னு நான் சொன்னேன். இதுக்கான ஒரு முழு சாராம்சம் பாருங்க. நுட்பமான ஒரு பொருள் எவ்வளவு ஒரு பொருளுக்குள்ளே நுண்ணியமத்துள்ள போயிடும். அது எவ்வளவு ஒரு பிக்கஸ்ட் பொருள் எல்லாத்தையும் அடக்கமாக்கிடும். அது அடக்கமா அதனால ஆக்கிட முடியும். அதை விட்டு ஒரு நுண்ணியமான ஒரு விஷயத்துக்குள்ள நுழைஞ்சும் போயிட முடியும். அந்த ரெண்டு விஷயம் தான் நீங்க சொல்றது. ஒரு குவாண்டம் சொல்றது, ஒன்னு குவாண்டம்ல பிக்கஸ்ட்னு சொல்றது. அப்ப அந்த குவாண்டம்ன்றதும் இந்த பிக்கஸ்ட்ன்றது ரெண்டுமே ஒண்ணுதான். அது உணர்வு விரிவாக்கும், உணர்வு நுட்பமாக்கும். ரெண்டு விஷயம் தான் அது. இப்ப என் உடம்புல ரெண்டுமே வந்துருக்குது. உணர்வு நுட்பமா இருக்குது, உணர்வு விரிவா அடையுது. நான் எல்லாம் ஆமா ரொம்ப நுட்பமா இருக்கு. நுட்பமாயி போய் நான் எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் போய் பாக்குறேன். எனக்குள்ள இதெல்லாம் அசரிசியாவே கேட்டுருக்குது. ஒண்ணுமே ஆமா வல்லர் போட்டிருப்பாரு, அந்த கோடிகள் அனைத்து அரை காலத்துல நான் பாத்துட்டேன்னு போட்டிருப்பாரு. இந்த வாசகத்தை வந்து நான் கேட்டது பழக்கம். எப்படி சாத்தியப்படும்? அந்த கோடி எப்படி அரை கணத்துல பார்க்கணும்? ஏன்னா அந்த கோடி அரை கணத்துல பார்க்கறதா என்ன முடியும்? இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் போல ஆஃப் போக வேண்டியது. இது எப்படி பார்க்கணும்? ஏன்னா நம்ம இந்த அறிவு கூட சிந்திக்கிறோம். உலகில் இருக்கிற அறிவு, நீ அந்த அறிவுக்குள்ள போனாதான் தெரியும். முடியுமா முடியாதா, பார்க்க முடியுமா முடியாது. ஆமா, ஏன்னா அந்த அறிவுக்குள்ள நீ போனாதான் தெரியும். அந்த அறிவுக்குள்ள போனா அதுக்கு ஒரு சாதனம் இருக்குது, அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, ஒரு செயல்முறை இருக்குது. அந்த செயல்முறைக்குள்ள போனீங்கன்னா நீங்க இந்த அறிவை பெறலாம். அவர் அப்படிதான் போட்டார் வல்லாரு. இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சாதனை இருக்குது. அன்புன்றதுதான் சாதனை, கருணைன்றதுதான் வழி. அதுக்கு பொறுமை குணம்ன்றது இந்த உணர்வை நுட்பமாகிடும். அனைத்தையும் உன்னால புரிஞ்சுக்க வச்சிட முடியும். இப்ப நான் இந்த ஒரு செயல, நான் இந்த அன்புன்ற செயலுக்குள்ள டீப்பா போயிட்டு ஒரு நாள் சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து கண்ணம் மூணு ஒண்ணே சொல்லிச்சு. நான் அதே சொல்லிச்சு, இப்படி அண்டத்தை எப்படி ஒரு காலத்துல எப்படி அண்டம் முழுவதும் எப்படி சுத்தி பார்க்கணும். கண்ணை முன்னு எல்லாமே ஒரே விஷயம் சொல்லுது. இங்க இருக்கிற அனைத்து ஜீவராசியும் ஒரு அண்டம், ஒரு ஜீவராசியும் ஒரு அண்டம் அப்படின்னு கிட்டத்தட்ட 1 மாசம் அட பாவீங்க, எல்லாமே இங்க அண்டம் தானே. அண்டம்னா ஒரே விஷயம், அதுக்குள்ள அனைத்தும் அடக்கம் அர்த்தம். அண்டம்னா அதுக்குள்ள அனைத்தும் அடக்கமாகுது. நம்ம நினைக்கிறோம் அது இப்படி அண்டம்னா எவ்வளவு மிக பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். அங்கதான் கிடையாது. டேய், பெருசும் அதுவே, சிறுசும் அதுவே, நுட்பமும் அதுவே, விரிவாக்கமும் அதுவே. நல்லா சொல்லுவேன், நீங்க எல்லாமே நீங்க எல்லாருமே ஒரு அண்டம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஹியூமன், அது எறும்பு, ஜீவராசி, இது மரம் கிடையாதுப்பா. இங்க எல்லாமே நீங்க எல்லாம் ஒரு அண்டம் தான்.
நீங்க எல்லாரும் ஒரு கேலக்சி, உங்களுக்கு ஏன் அது புரியல? நீங்க ஏன் இவ்வளோ மனிதனா இருக்கிறேன், நான் ஜீவராசி மரமா இருக்குது, காத்தா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இங்க எல்லாமே ஒரு அண்டம், ஒன்னொன்னுமே ஒரு அண்டம். அந்த அண்டத்தோட தன்மை நீங்க எல்லாரும் ஒரு நீங்க ஒரு பொருளை உருவாக்கி உன்னை கண்டுபிடிச்சு பார்க்கலான்னு பாக்குறீங்க. நீ உணர்ந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டனா இது எல்லாத்துக்குமான விடிவு கட்சிடும், எல்லாத்துக்குமான புரிதல் வந்துடும். இல்ல நீ இது மிகப்பெரிய நீங்க ஒரு கண்டுபிடிப்பு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அதுக்கு ஆமா, நீங்க வெளியே போய் தேர்தல 1% கூட இருக்க முடியாது. சும்மா சொல்ல 1% தான் உனக்குள்ள தேர்னா அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சா ஒண்ணுமே சொல்ல முடியும். இப்ப நான் பாருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்னால இதை உணர்வு கொண்டு அறிஞ்சிருக்கிறேன், நான் புரிஞ்சிருக்கிறேன், நான் அதுவாகவே மாறின்னு போறேன், என்னால அதை உணர முடியுது. ஏன்னா ஐன்ஸ்டீன் சொல்லுவாரு, இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு பாய் மாதிரி சொல்றாரு, அது எக்ஸ்பேண்ட் ஆகி விரிஞ்சினே போகுது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நான் அதை வந்து எங்க நான் என்னால அதை ஒப்பிட்டு பார்க்க முடியுதுன்னா, ஒரு பழத்துல இருந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. பழத்துல இருக்கிற தோல் வச்சு என்னால அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஏன்னா ஒரு பழம் அதுக்கு மேல தோல், அந்த தோல் பாருங்க, இந்த பழம் எவ்வளவு விரிவடைஞ்சாலும் அந்த தோல் விரிவடைஞ்சுனே போகும். ஆனா அந்த பழத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த தோல் ஒரு கணத்துல இது நம்ம என்ன பண்ணோம், அந்த தோலை எடுத்து போட்டு பழத்தை சாப்பிடுறோம். ஆனா அதை காத்த அந்த பொருளுக்கு நம்ம ரெப்ரசன்ட் கொடுக்க தெரியல, அந்த பொருளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க தெரியல. உண்மைதானே? அந்த தோல்ன்றது எல்லாம் நம்மளால அறிய முடியல. இந்த மாதிரி நம்ம ஒரு அறியாத ஒரு செயலுக்குள்ள நம்ம போறதுனாலே நம்ம தன்மை, நம்ம தரம் நம்மளுக்கு தெரியல. நீங்க ஒரு பொருளுமே நுட்பம், ஒரு பொருளுமே பிரம்மாண்டம், ஒரு பொருளுமே சூப்பர், எல்லா பொருளுமே அந்த நீங்க இறைன்னு சொல்றீங்க இல்லையா, இறைத்தன்மை எல்லாமே அது நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த அறிவு வந்துடும் உங்க எல்லாருக்கும். இந்த நுட்பத்தை உங்க எல்லாராலே புரிஞ்சுக்க முடியும். நான் அப்படிதான் எல்லாத்தையும் பார்த்துருவேன். அதனாலதான் அன்புன்றது சாதனைக்குள்ள போயிட்டேன்னா எதுவுமே தூச்சணமாவோ, எதையுமே கீழேயாவோ, எதையுமே இழிவாவோ, எதுவுமே ஒண்ணு இல்லாம பார்க்க மாட்டாங்க. எல்லாமே பெஸ்ட் தான், எல்லாமே இறைவன் தான்ப்பா, எல்லாமே அந்த மூலம் தான்ப்பா, எல்லாமே இங்க அன்பு தான்ப்பா, எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு குறை இல்லப்பா. அந்த எதுலையுமே ஒண்ணுக்கு ஒண்ணு குறை இல்லைன்றத கண்டுபிடிக்கணும்னா நீ அன்புன்றதுக்குள்ள போயிட்ட அப்படின்னா, அந்த சாதனைக்குள்ள நுட்பமா இறங்கிட்ட அப்படின்னா, அதனால வல்லார் அவங்க தெளிவா சொல்றாங்க, அவங்களுக்கு எத்தனை பரிமாணம் என்னன்னா எல்லாத்தையும் போட்டாரு. எப்படி போட்டாரு? அன்புன்ற ஒன்றுக்குள்ள போனாரு. அன்புக்குள்ள போகும்போது உணர்வு நுட்பமாச்சு, உணர்வு விரிவாயிடுச்சு. இந்த 2 விஷயம்தான். இந்த உலகம் இருக்கும்போது நுட்பமா இருந்தது, அது விரிவாகும் போது விரிவடைஞ்சு உலகத்தையும் காட்டுது. அது மீண்டும் நுட்பமாகணும், மீண்டும் நுட்பமாகி மீண்டும் அது ஒரு சிறு புள்ளி அது மாறணும். அது மாறினா மீண்டும் அந்த அன்பு அது வெளிப்படணும். அந்த அன்பு வெளிப்பட்டா இந்த அண்டத்துக்கு நடந்த நிகழ்வு ஒரு பிண்டத்துக்குள்ள இது வெளிப்படும். இப்ப எனக்குள்ள வெளிப்படுது, என் உணர்வு நுட்பமாவது, என் உணர்வு விரிவாகுது. இந்த 2 விஷயமும் நடக்குது. உணர்வு நுட்பம், உணர்வு விரிவாக்கம், இந்த 2 நிகழ்வும் நடக்குது. எப்படி நடக்குது? அன்புன்ற ஒரு விஷயத்துல நடக்குது. என்னால எல்லாத்தையுமே ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது. இப்ப அந்த ஒரு அவ்வளவு பெரிய விஷயத்தை என்னால ஒரு ஸ்கின்னை வச்சு என்னால ஈஸியா என்னால எடுத்துக்க முடியும். நான் எடுத்துக்க முடியும், உங்களுக்கு சொன்னா அது புரியுமானா புரியாது. ஏன்னா அந்த அறிவுக்குள்ள நான் தான் போயிருக்கிறேன். இப்ப எல்லாத்துக்குமே மூலமா நான் மாறும் போது எனக்கு எது வந்தாலும் அதுல இருக்கிற அதை ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்கிற தன்மை எடுத்துக்க முடியும். ஒரு உணவை உண்ட போலதான் அந்த ருசியை. ஆமா, இப்ப நான் ஏன்னா அதை காத்து இருக்குது. அது இப்ப நம்மள இது பாருங்க, இந்த உலகமே ஒரு பாய் மாதிரி அதுலதான் இருக்குதுன்ற சொல்றாரு. அப்ப அந்த பாய் மாதிரி என்ன இருக்கும்? உன்னை எது காக்குமோ அதான் இருக்கும். இப்ப அந்த காக்கிற பொருள் என்ன? சும்மா பாருங்க, நான் வந்து இப்ப காக்கிற பொருள் ஸ்கின். இப்ப அந்த காக்கிற பொருள் தான் நீங்க சொல்றீங்களே இறைவன் சொல்றீங்களே, இறைவன் நம்ம சொல்றோம், ஏற்கனவே ஒண்ணுதான் இறைவன் ஒருத்தர் இருப்பான்னு சொல்றேன் இல்லையா? அது சொல்லல, நம்ம இங்க வந்து அந்த இறைவன் நீங்க எதை சொல்றீங்களோ அது அந்த தோலா இருக்குது. அந்த இறைவனுக்குள்ள இருக்குது பாத்தீங்களா? அதனால சொல்லுவேன் நான், இங்க அந்த ஏக்கம் புரியுங்களா? இப்ப அந்த ஏக்கம் இருக்குது. இப்ப அந்த ஏக்கம் இருக்கும் போது அது உள்ள இருக்கிற பாடம் அந்த ஏக்கமா இருக்குது. அந்த வெளியே இருக்கிறது தான் நீங்க சொன்னது, எது பிரம்மன்னு சொல்றீங்க, எது நீங்க மூலம் சொல்றீங்க, அதுதான் அந்த ஸ்கின்னாவே இருக்குது. அதுதான் உங்களை காத்துட்டு இருக்குது, அதுதான் உங்களை தாங்கி பிடிக்குது. புரியுங்களா சொல்றேன்? கிரியேட்டர்னு ஒண்ணு தான், கிரியேஷன் ஒண்ணு இருக்கும். அப்ப உள்ள அந்த பழம் வந்து கிரியேஷனு, அவுட்ரு வந்து ஸ்கின்னு, அதுதான் கிரியேட்டர். இதுதான் பிரம்மம். இது ஏன் நீங்க இது உள்ளுக்குறதும் பிரம்மம் தான். ஆனா இது அவுட்ரை நீ புரிஞ்சுக்கினா தான் மூலத்தை புரிஞ்சுக்க முடியும். நீ இன்னர் மட்டும் எடுத்தீங்கன்னா அவுட்ரை புரிஞ்சிக்காம தான் புரிஞ்சு, அவுட்ரை புரிஞ்சுக்கினா மட்டும்தான் அந்த இன்னரு அவுட்ரை புரிஞ்சே ஆகணும். அந்த இன்னர் அவுட்ரை புரியணும் அப்படின்னா கிரியேஷனு கிரியேட்டர் ஆனா மட்டும்தான் சாத்தியப்படும். அப்படி ஆகணும்னா நம்ம அந்த கிரியேஷன்ல இருந்து கிரியேட்டர் கிட்ட வரதுக்கான சொல்ல உருவாக்கணும். நம்ம கிரியேட்டர் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே கிரியேட்டர் தான், நீங்க எல்லாருமே பிரம்மம் தான், நீங்க எல்லாருமே பிரம்மாண்டம் தான். ஆனா நம்மளுக்கு அது புரியல. காரணம் என்ன? நம்ம வந்து கிரியேஷனாவே இருக்கிறோம், கிரியேட்டரா மாற மாட்டோம். நீ கிரியேட்டரா மாறுற அப்படின்னா, மாறணும் அப்படின்னா நீ அன்புன்றதுக்குள்ள போய் பாரு. நீ அந்த இடத்துல நீ மாற்றப்படுவ. உணவு இல்லாததுக்கு உணவு கொடுப்ப, மருந்து இல்லாத நோய் வரணும் மருந்து கொடுப்பேன், வீடு இல்லாதவங்க வீடு கொடுப்பேன், காசு இல்லாதவங்க காசு கொடுப்பேன், அன்பு இல்லாதவனுக்கு அன்பை கொடுப்பேன், முடியாதவனை தூக்கி விடுவேன். புரியுதா சார்? இது எல்லா விஷயத்தையும் செய்வேன். நீ என்ன பண்ற பாரு, ஒன்னு அவனுக்கு கொடுத்துனே போற. ஆமா, இப்ப நீங்க கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? நீ அப்ப அந்த கிரியேஷன் தன்மையில கிரியேட்டர் தன்மையில வந்துரு. கிரியேஷன் கிரியேட்டர் தன்மையில வர. அப்ப அந்த கிரியேட்டர் தன்மை கொடுக்கும் போது மட்டும்தான் வரும்.
நிச்சயமாங்க. கொடுக்க 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 கிரியேஷன் கிரியேட்டரா மாறிடுது. அது மாறணுன்றதுதான் வளர அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. அறிவுநிலை தெளிந்தவருக்கு உயிரிழக்கமே கடல் வழிபாடு, மோட்ச வீட்டின் திறவுகோள் ஜீவகாரிணியுமே. இது சும்மா கிடையாது இந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான். என்னைக்கு கிரியேஷனு கிரியேட்டரை உருவாக்குதோ அன்னைக்கு இதுக்கு முடிவு. புரிதா சொல்றது? இப்போ அதுதான் உண்மையான தன்மை. அதான் சொன்னது, மேல இருக்கிற ஸ்கின் வந்து கிரியேட்டர், உள்ள இருக்கிற பழம் வந்து கிரியேஷன். ஆனா அந்த பழம் நம்ம தான், நம்ம அந்த பழமா இருக்கிறோம். நம்ம அதே அதுக்கு அந்த கிரியேட்டருக்கு என்ன குணம், அந்த குணத்தை நீங்க கொண்டு வந்துருவே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீயே கிரியேஷன்ல இருந்து கிரியேட்டரா மாறிடுவேன். இப்ப நான் கிரியேட்டரா மாறினதுனால தான் என்னால இவ்வளவு நுட்பமா பேச முடியுது. என்னால எந்த அளவுக்கு ஆமா நிறைய விஷயத்த நான் லைவா போய் உணர்ந்துருக்கிறேன். என்னால நிறைய விஷயத்த கண் கொண்டு இங்க பார்க்க முடியுது. என் கண் எதிர்க்க ஒரு விஷயத்த உருவாக்க முடியுது. எந்த ஒரு ஒலியும் ஜூம் பண்ணி உள்ள ஒரு பிளாக் என்னால பார்க்க முடியுது. எந்த ஒரு பொருளையும் மிக பிக்கஸ்டா பார்க்க முடியுது, மிக சிறுசா பார்க்க முடியுது. அந்த ஒரு உயிருக்குள்ள எந்த அளவுக்கு உள்ள அவங்களோட வாழ்க்கையோட தன்மை இருக்கும் எல்லாத்தையுமே என் கண்ணோட்டத்துல எல்லாத்தையுமே என்ன பார்க்க முடியும். ஏன்னா இந்த உருவாக்குனது நம்ம தான். அப்ப அந்த உருவாக்குனது எப்படி இருக்குன்றது, அந்த உருவாக்கின தன்மை நமக்குள்ள வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கிரியேஷனா இருந்து கிரியேட்டரா மாறினா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். எல்லாம் அதை புரிஞ்சதுனால தான் என்னால இவ்வளவு டீப்னஸ்க்குள்ள போய் பேச முடியுது. ஏன்னா நம்ம வந்து இந்த நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நம்ம ஒண்ணுமே பண்ண போறது இல்லை அதுல. ஆனா நீ புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அன்புறதுக்குள்ள வாங்க. அதெல்லாம் அதுக்கு மேலே நீங்க தெரிஞ்சு நம்மளே பிரம்மாண்டம், நம்மளே பெரிய நம்ம தான் குவாண்டம். ஏன்னா குவாண்டம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா குவாண்டம் நுண்ணிது, நீங்க பிக்கேஷன் சொல்றது விரிவாக்கம். ரெண்டுமே இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தனியா அது ஒண்ணும் இது ஒண்ணும் நீங்க கிடையாது. ரெண்டுமே சேர்ந்து ஒரு பொருள். இது உணர்வு நுட்பம், இது உணர்வு விரிவாக்கம், அவ்வளவுதான். ஆனா ரெண்டுமே உணர்வு தான். இதை நீங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான். இந்த பூமியில நம்ம பிறந்ததுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அறிவு இதுதான். இதை தெரிஞ்சு இதை புரிஞ்சு நம்மளே அனைத்துமாங்கிறத உணர்ந்து இந்த உலக உயிர் எல்லாமே நித்தியமான இன்பத்துக்குள்ள போகணும்னு நம்ம ஆசைப்படணும். அந்த ஒரு நிகழ்வுக்கு தான் இந்த உலகத்தின் இயக்கமே இவ்வளவு ஒரு கடினமாகவும் இவ்வளவு ஒரு வேரியேஷன்ல சுத்துது. ஏன்னா இது சுழற்சியில இருக்குது, சுழற்சிக்கு தான் விளையாட்டுல இருக்குது. அந்த விளையாட்டுல இருக்குதான் அந்த விளையாட்டு நிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா நம்ம கிரியேட்டரா மாறணும். நம்ம எல்லாருமே கடவுளா இருக்கிறோம். ஆனா கடவுளா இருக்கிறோம்னு தெரியாம இருக்கிறோம், அதை உணராம இருக்கிறோம். அதை உணரணும்னா அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். அதை உணரணும்னா அதுக்கான ஒரே வழி அன்பும் கருணைக்குள்ள நீங்க டீப்பா போனீங்கன்னா உங்க அறிவு, நீங்க என்னத்தை ஆசைப்படுற என்னத்தை தெரிஞ்சு ஆசைப்படுறியோ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடும் உங்க அறிவு. ஏன்னா எந்த ஒரு அறிவியல் பாடத்துல எதுல நீங்க இருந்தீங்கன்னாலும் அன்புறதுக்குள்ள போங்க, அன்புக்குள்ள போங்க. முதல்ல அன்புக்குள்ள போய் அந்த அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள எந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்திக்க முடியும் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் சொன்னேன், அன்புன்றது கொடுக்குற தன்மை கொண்டது. அந்த கொடுக்குறன்ற ஒரு குணம் உனக்குள்ள உருவாச்சுன்னா கிரியேட்டரா மாறிடுவீங்க. புரியுது? கிரியேட்டரா மாறிட்டீங்கன்னா நீ என்ன குவான்டஸ் என்னென்ன பார்க்க ஆசைப்பட்டேன் வேற லெவல்ல பார்க்கலாம். நான் நிறைய விஷயத்த பார்த்து புரிஞ்சு ரொம்ப சோசப்பட்டலாம் இப்படிலாம் தெரிஞ்சு என் கையை நான் இப்படி பார்த்துட்டு மேலே பார்த்தேன், கை அப்படி ஒலி மேலே விடும். என்னடா கையை ஒலிவா போகுது, லைட் பார்ட்டிகள் தான். இது ஒரு ஆச்சரியம் தானே? இது எல்லாருக்குமே சாத்தியப்படும். ஆனா எல்லாருமே இந்த அன்புறதுக்குள்ள வாங்க. வந்தீங்கன்னா நீங்க குவாண்டம்ஸ்ல இங்க அனைத்தையுமே ஒரே கரோட்ல பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பேரறிவு நம்மளுக்குள்ள வரும். இங்க எந்த ஒரு பொருளையுமே விரிவாக்கி நீ பார்க்கும்போது பிரம்மாண்டம், அதை சுருக்கி பார்க்கும்போது நுட்பம். நீங்க சுருக்கி பார்த்து தான் நீங்க எல்லாம் குவாண்டம் சுலோகம் வந்து இந்த மாதிரி இருக்கும், வேரியேஷனா இருக்குன்னு சொல்றீங்க. விரிவாக்கத்துல பார்க்கறது இதை நார்மலா பாக்குறீங்க. அதே தன்மை இதுக்குள்ளே இருக்குது. இதை நீங்க உணரணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் நிறைய வீடியோ பேசியிருப்பேன், இன்னும் நிறைய சேனலும் பேசியிருப்பேன். ஆனா நம்ம அந்த அன்புன்ற ஒண்ணுக்குள்ள போனீங்கன்னா தான் பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் தான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். அன்பு, கருணை, ஒருமை. இதை நீங்க டீப்பா அன்பு கருணைக்குள்ள ஒருமை வரும். ஒருமை வந்து அனைத்தும் நீங்கன்ற ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் வரும்போது பெரிய அறிவு வரும். நீ என்னென்னத்தை பார்க்கணும் அதுக்கு மேல ஒரு பெரிய விஷயத்தை உங்களால பார்க்க முடியும், உணர முடியும். அதுவே நீ தானே உன்னால 100% புரிஞ்சுக்க முடியும். மிக்க நன்றி.